Hi friends, welcome to Sadish Anita Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஃப்ரைடே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சாதா ஃப்ரைடே கிடையாது. ஆடி வெள்ளிக்கிழமை, ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி வெள்ளிக்கிழமை vlogs. என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாதம் வடிச்சிட்டேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசியும் சேமியா கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அப்புறம் இதில் ஊற்றுறதுக்காக பால் வந்து ஃபஸ்ட்டு காய வச்சாச்சு. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்தாச்சு. வடைக்கு வந்து பருப்பு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிட்டுருக்குது. பச்சரிசி வந்து நாங்கள் எப்பவுமே தழுகு சாதம் போடுவோமா, அந்த சாதம் பண்ணுறதுக்காக பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். சிறுபருப்பு வந்து கூட்டுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா செம்ம ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வேக வேண்டிய ஐட்டம்ஸை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டோன்னா ஒரு விசிலில் கூட டக்குன்னு வெந்துடுற மாதிரி இருக்கும். ஓகே, சமையல் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ வந்து முருங்கைக்காவை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பருப்பு வெந்துடுச்சு. இப்போ காயை போட்டு கொதிக்க வச்சா சட்டுன்னு சாம்பார் ரெடி ஆகும். அப்புறம் நேற்றே வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் பொட்டு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை யாராவது வீட்டில் படைப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் 3வது வாரம் 5வது வாரம்லாம் படைப்பாங்களா, அதுக்காக தான் கேட்குறேன். நாங்கள் எப்பயுமே வந்து தலைவெள்ளிக்கிழமையே கும்பிட்ருவோம். அதுக்கப்புறம் ஒரு 3வது வாரம் வரும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம். செம்ம ஜாலியாக இருக்கும். புளி சாதம் லெமன் சாதம்லாம் கட்டி எடுத்துன்னு போயிட்டு அங்கே கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவோம். போன வருஷம் தான் நான் வந்து மொட்டை போட்டேன். இப்போ நான் மொட்டை போட்டு 1 வருஷம் ஆகுது. எனக்கு முடி இவ்வளோ தூரம் வந்துருக்குது. ஐ ஆம் ஹாப்பி. எப்படி 1 வருஷம் போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கடகடன்னு போயிடுச்சு. முருங்கைக்காவை கட் பண்ணியாச்சு. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது தூள். இது வந்து எங்கள் பால்காரவங்க கொடுத்தாங்க. அவங்க மரத்து மாங்காவாம். கோஸ் கூட்டுக்குன்றதுனால பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கோஸை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பருப்பு அப்படியே ஒரு அலசிட்டு இதிலே அப்படியே கோஸெல்லாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை போட்டு விசில் வச்சுருவோம். அப்புறம் சொல்லவே இல்லையே, நான் சாரீ கட்டின்னு இருக்கேனே. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். இந்த புடவை எடுத்து 10 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் உழைச்சிட்ருக்குது. எதுக்காக எடுத்தாங்க? இதுவும் அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு எடுத்தது படைக்கிறதுக்கு. நல்லா இருந்தால் நான் கட்டிப்பேன், நல்லா இல்லைன்னா எங்கள் அத்தை குத்துறேன். அவங்க என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்னா அவங்களும் ஒரு மருமகளாக இருந்து தானே வந்துருக்குறாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும். கொழுக்கட்டை செய்யணுமா செய்யக்கூடாதான்னு தெரில. ஃபோன் பண்ணி கேட்போம். நான் லைவாகவே கேட்குறேன். அவங்க என்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். கொழுக்கட்டையா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். டைம் இருந்தால் செய்ய, இல்லைன்னா செய்யாத. இங்கெல்லாம் அப்படி தான் செய்வாங்க. நீயே சொல்லாத, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லு. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். இதே மாதிரியே வரும் பாருங்கள். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2. இன்றைக்கி எல்லோரும் தலைமொழி இருக்கிறதுனால கூட்டு கொஞ்சம் தான் செய்கிறேன். இப்போ அடுத்த வேலை என்னென்னா, நான் மாவு முதல்ல அரைக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 8:10. ஓகே, 8:10க்குள்ளே இன்றைக்கி கொஞ்சம் பாதி டிஷ்ஷு முடிச்சிட்டேன். சீக்கிரம் பண்ணிவிடுவேன். பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது ஒரு 4 விசில் விட்டு வைக்கிறேன். இப்போ மாங்காய் குச்சி சாம்பாருக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோமா. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி சாம்பார் நிறைய வைக்க போகிறேன். இப்போ படித்து சாப்பிட்றோம்ல, அப்புறம் மதியத்துக்கு வேணும். ஈவினிங் வந்த உடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. பசங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நான் குக்கர்லாம் விசில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்ட பிறகு வந்து தலை செய்கிறேன். சரியா? உனக்கு என்ன பண்ணணும்? சரி போயிட்டு இன்றைக்கி டெஸ்ட் இருக்குல்ல, கொஞ்சம் புக் எடுத்து ரிவைஸ் மட்டும் பண்ணிவி. ஓகே, சொன்னோன்னு போயிட்டேன். மாங்காய் முருங்கைக்காவை போட்டாச்சு. மிளகாத்தூளை போடணும். இது வந்து தேவையான அளவு போட்டேன். கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துப்போம். போன மாதம் வாங்கின சாம்பார் தூள் எங்களுக்கு இன்னும் வந்துட்டே இருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கடைஞ்சிடலாம். எப்பயுமே பருப்பும் மிளகாத்தூளும் போட்டு கடைவேன். இன்றைக்கி அவசரத்தில் மாற்றி பண்ணிட்டேன். பார்க்காம தான் சமைக்கணும். காயெல்லாம் போட்டு கடையிறேன். அதுதான் சொல்கிறேனே, நான் பேசிக்கிட்டே ஏதோ ஞாபகத்தில் காய் தூக்கி உள்ளே போட்டேன். மற்ற விட்டு கடையிறோம் வரவே. என்னடா இதுன்னா காய் இருக்குது, எல்லாம் முழுசாக மிதங்குது அப்படின்னு. கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுங்க.
இப்போ இதை வந்து கொதிக்க விட்டுருவோம். என்னாச்சுன்னே தெரில. எதுவும் இல்லை, பாயசம் பண்ண பார்த்திங்க. அடுப்பு போகிறேன், விறகு அடுப்பு மாதிரி புகை வந்துச்சு. தெரியல இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நிஜமாக தெரில. நல்லா வரட்டி அடுப்பில் வச்ச மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து வந்து உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணிக்கலாம். ஐயோ என் பையன் நல்லா படிக்கிறானே, நல்லா சத்தமாக படிக்கிறான். நல்லா முழுசாகவே போட்டு விட்டேன் அவசரத்துக்கு. எப்பயுமே கட் பண்ணி போடுவேன். அது இல்லாமல் கட் பண்ணி பட்டாணி கூட போட்டோன்னு வச்சுக்குவேன், நல்லா விசில் வந்துட்டு பிறகு உருளைக்கிழங்கு மஞ்சிடும். அப்படியே பட்டாணி வந்து குழ குழன்னு ஆகிடும். இப்படி முழுசாக போட்டு வேக வைக்கிறது தான் பெட்டர். 4 பேருக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு பாரு. எல்லாம் உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு சும்மா ஒரு தக்காளி ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து தோலை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் வெங்காயத்தை, கண்ணே எரியல. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி தோலை உரித்து வச்சுட்டேன், லைட்டாக தட்டிக்கலாம். ஆரம்பிச்சிச்சு. பெருங்காயத்தூள் போடுறேன். அது சாம்பார் முடிஞ்சா? இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ தான் கொதியே வந்துடுது. பசங்களுக்காக சாப்பாடு ஃபஸ்ட்டே ஆற வச்சுருவோம். இந்த வாட்டி வாங்கின அரிசி பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. மழைக்கு வந்து பழையது நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா பெரிய அரிசியாக வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த பாத்திரத்தில் வந்து பச்சை அரிசி வெண்பொங்கல், அதை தழுகு சாதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளையாக இருக்கும், அதை செய்யறதுக்காக இப்போ வச்சுருக்கேன். திருப்பருப்பு கூட்டு வந்து விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். அப்பா இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்குது. விளக்கு எரியிற மாதிரி எரியுது. அதான் புகை வருது. இல்லை காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் கேஸ். அப்படின்னா இதிலெல்லாம் வரணுமே, அதில் ஏதோ எண்ணெய் எதனா பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். தான் அந்த இடம் அப்படி எரியுது, வத்தி மாதிரி எரியுது கேஸ் அடுப்பு. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், காஷ்மீரி சில்லி. எஸ், பேர் கரெக்டாக சொல்லுங்கள். என்ன இது உடைக்கவும் இல்லை, ரப்பர் மாதிரி இருக்குது. தெரிஞ்சு தான் வாங்கினேன். தெரிஞ்சு தான் வாங்கினேன். கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு பருப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மாவாக ஆட்டி எடுத்துப்போம். கரெக்டாக இருந்துச்சு இல்லை? ஓகே தான், இன்னும் கொஞ்சம் இருக்குதுல்ல, அதையும் சேர்த்து ஆட்டிடலாம். தீயுது, வெங்காயம் தீயுது. வாங்க வாங்க பார்க்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். ஓகே, இப்போ இது வந்து வதங்கட்டும், மாவு அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் ஃபோன் எடுத்துன்னு வாங்க. கொடுங்க கொடுங்க. கொஞ்சம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்கள் ஃபோன் எடுக்கிறாங்களா பாரு, அவங்க வேலையில் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. ரிங் போகுது, அதிசயமாக இருக்குதே, டவரே கிடைக்காது. இன்றைக்கி மட்டும் டக்குன்னு போகுது. ஹலோ மாமா, கொழுக்கட்டை செய்யணுமான்னு கேளுங்க அத்தைக்கிட்ட. போயிட்டியா? அதெல்லாம் கிடையாது. வடை சுட்டு வடை பாயாசம் வச்சு அதோடதான் செய்யணும். கவுரு போடு. எதுல பொங்கல் வச்சு இதை வச்சீங்களா? வச்சிருக்கீங்க அடுப்புலேயே தான். சரி சரி சரி. கவுரு போட்டு படையணும் அவள்தான். சரி, மாவளுக்கு மாவாளுக்கு போடணும். சரி. வேற ஒன்றும் இல்லை. சரி மாமா. கோயில் வண்டியான்றாரு எங்கள் ஃபேமிலியால் காமெடி. அப்போ கொழுக்கட்டை செய்ய வேண்டிய வேலை இல்லை. இப்போ உருளைக்கிழங்கும் வடையை மட்டும் முடிச்சிட்டேன்னா அடுத்து மாவளையை போட்டு படைச்சிடலாம்பா. எங்கே கரண்டி வாங்க வாங்க.
தக்காளி வதங்கிடுச்சு. ஐயோ எனக்கு நினச்சவே சிரிப்பு தான் வருது. இன்னத்துக்கு நீ அதுக்கு கோயிலாண்ட போகிற எந்த ஒரு படத்தில் இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நான் வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுருவோம். கூட்டில் நான் இன்னும் சால்ட்டு போடல தானே தெரில. வீடியோ எடிட் பண்ணுறப்ப சொல்கிறேன் போட்டியா போடலையான்னு. சரிதான். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துலாம். இந்த சுண்டலில் தான் வடை பக்கோடா இதெல்லாம் போட்டு சுண்டல் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் பச்சை நெடி போகும். இப்படி தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். இப்படி மூடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். சாம்பாரும் கொச்சிச்சு. இங்கே வந்து பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ப்ரிப்ரேஷன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம். பாயசத்தில் ஏற்கனவே சர்க்கரை போட்டாச்சு. காய்ச்சின பாலை ஊற்றிக்கிறேன். ரெண்டுமே சில்லுன்னு இருந்தால் தான் பால் பாயாசம் வந்து சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒன்று சூடாக இருந்ததுன்னா பால் வந்து தண்ணியாக மாறி அப்படியே ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடும் பாயாசம். நல்லா சில்லுன்னு ஆற விட்ட பிறகு பாலை சேர்த்தா இப்படி இருக்கும். ஃபஸ்ட் ஐட்டம் நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வடைக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவியா எதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு? கண்டிப்பாக. நீ வெங்காயம் எல்லாம் ரொம்ப நேரம் கட் பண்ணுவல்ல, உனக்கு கை வலிக்குமேனு ஸ்பீடு வச்சிருவேன். கடகடன்னு கட் பண்ணிடுவல்ல. பார்த்தேன். இப்போ வடைக்கு என்னென்ன ஐட்டம் தேவையோ அதெல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். ஒவ்வொருத்தவங்க படைக்கும்போது வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்க மாட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. எல்லாமே சேர்த்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். இந்த மிளகு சீரகம் போடுறது எங்கள் அத்தைக்கிட்ட தான் கற்றுக்கினேன். நல்லா இருக்கும். அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு அல்சர் இருக்கிறதுனால கரெக்டாக எனக்கு ஜீரணமாகும். பசங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. மிளகு போடு அப்படின்வாங்க. கொஞ்சமாக மிளகு போட்டாச்சு. பெருங்காயம் ஆயில் ஃப்ரைன்றதுனால நம்ம பெருங்காயம் சேர்க்கறது நல்லது. இந்த வடை வந்து உடம்புக்கு அன்ஹெல்தின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹெல்தி ஐட்டம் அதில் இருக்கு. ஆமாம், ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் பொரிச்ச உடனே டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஆயிலை எடுத்துகிட்டு சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து மாவை மிக்சியில் அரைக்கிறதுனால அந்த வடைக்கு ஒரு பஃபினஸ் வந்து கிடைக்காது. அது வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாவை நம்ம கையாலேயே இப்படி 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 குத்தி நல்லா ஏர் பபிள் ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான். கிரைண்டரில் ஆட்டின மாவு மாதிரி நல்லா வடை வந்து புசு புசுன்னு வரும். டிப்ஸ் நம்பர் 1441. கொஞ்சமாக இருந்த மாவு அப்படியே கிண்ணம் நிறைய வரும். இதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நான் வந்து அரிசி மாவு சேர்க்காமலே வடை சுடுறேன் பாருங்கள். எவ்வளோ மொறு மொறுன்னு வரப்போகுது. இப்போ வந்து சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சா, சாம்பாரும் ரெடி. ரெண்டையுமே வந்து தாளிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் ஆச்சு, மூடி வச்சு ஓப்பன் பண்ணிவிடுவோம். சூப்பராக வந்தாச்சு. மிளகாத்தூளோட அந்த வாடெல்லாம் போயாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சாம்பாரும் கூட்டும் தாளிக்க போகிறோம். சாம்பாரில் வந்து நான் புளி ஊற்றலைங்க. மாங்காய் இருக்கிறதுனால ஆல்ரெடி புளிப்பாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இங்கே வந்து பொங்கல் என்னாச்சுன்னு பார்ப்போம். நல்லா குழஞ்சாச்சு. இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒன்று மறந்துட்டுனே, கொஞ்சமாக சால்ட்டு போடணும். இந்த பச்சரிசி சாத தழுகைக்கு டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. அதில் தயிர், வாழைப்பழம், வெல்லம் அப்படியே பிசைஞ்சு கொடுப்பாங்க. தேவாமிருத மாதிரி இருக்கும். என்னை மட்டும் சிடபிள்யூசியில் கூப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போய் செய்ய போகிற ரெசிபி இதை தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். யாரும் குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் சாமி கண்ணை குத்து பண்ணிடுவேன். கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அப்போ அப்படியே போட்டோம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும். சாம்பாரில் தாளிச்சாச்சா. இப்போ கூட்டுக்கு வந்து கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. எனக்கு தெரிஞ்சு நான் கூட்டில் வந்து ஃபஸ்ட்டு சால்ட்டு போடலை. கன்ஃபார்மாக இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். பத்தலைன்னா பார்த்துக்கலாம். வேலை முடிஞ்சிச்சுங்க. மாவு விளக்கு மட்டும் பிசையணும். இப்போது
வடை சுடணும். வடை சுடணும். நீ வடையிலே ஞாபகமாக இருக்கிற. நமக்கு எது பிடிக்குமோ அது மேலே தானே நம்ம குறியாக இருக்க முடியும். கரெக்ட் தான். வடை மாவில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அங்கங்கே கூட்டில் கொஞ்சம், சாம்பாரில் கொஞ்சம், அவ்வளோதான். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஸ்பெஷலான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி. நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து பாயசத்தில் சேர்க்கணும். இங்கே இருக்கிற ஓட்டையை விட்டுட்டு இங்கே போய் பிரிச்சின்னு இருக்கிறேன். நேற்று புதுசு வாங்கிட்டு வந்த ஞாபகத்தில் முந்திரி திராட்சையை நெய்யிலே வறுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்துன்னு வந்து பாயசத்தில் சேர்த்துடணும். இப்போ வந்து நம்ம படைக்கிறதுக்கு வடை போடுறோன்றதுனால ஓட்டெல்லாம் போடக்கூடாது. அது இல்லை லாஜிக்குன்னு தெரியல. வெங்காயம் போடலாம், ஓட்டை அப்படி போட்டணும். என்ன காயவே இல்லை. போய் உட்காந்துக்குச்சு. சத்தமே வரல. வடை சுடுறாங்க, வடை சுடுறாங்கன்னாவே ஒரு சொருன்னு ஒரு சத்தம் கேட்கும், வாசனை வரும். இப்போ வந்து ஆடி ஸ்பெஷலாக, அம்மன் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து மாவிளக்கு ரெடி பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து நெய். இது வந்து நம்ம கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக. ஒவ்வொருத்தவங்க வந்து தண்ணி தெளித்து பிடிப்பாங்க, தண்ணி தெளிக்காமலும் பிடிப்பாங்க. நான் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். அப்படி மாவிளக்கு நம்ம வந்து பிசையும் போது மனசில் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து வேண்டிக்கினே இந்த மாவிளக்கு பிடிக்கணும். கண்டிப்பாக அது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும். நானும் அதே மாதிரி வேண்டிக்கின்னு மாவிளக்கு ரெடி பண்ணிடுறேன். ரவுண்டாக பிடிச்சிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு விளக்கு மாதிரி ஏற்றணும்ல, அந்த அகல் ஷேப்புக்கு வந்தால் மட்டும் போதும். ஓகே, நம்மளோட மாவிளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன். இது வந்து ஒரு கொழுக்கட்டை இந்த மாதிரி சும்மா கூட வைப்பாங்க. அத்தை இப்படி தான் வைப்பாங்க. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. செம்மையா கலர் தீஞ்சு போகுதா? டீலாம் இல்லை, நல்லா தான் வந்துருக்கு. நல்லா இருக்கா? இதுதான் நார்மல் கலரு. ஓகே. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா வடை தான். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வேலை முடிஞ்சிச்சு.